நிழலின் அருமை வெயிலில்தான் தெரியும். தண்ணீரின் அருமை வறட்சியில்தான் தெரியும். குடும்பத்தினரின் அருமை தனிமையில்தான் புரியும். நண்பனின் அருமை அவனுடைய பிரிவில்தான் தெரியும். அந்த பிரிவை பிரதாபன் பல காலமாக அனுபவித்து வந்திருக்கிறான். உற்றார் உறவினர் இல்லாத அவன், இணக்கமாக பழக எவரும் இல்லாத அவன், தனது பால்ய நண்பனை சந்திக்கப் போகும் நாளுக்காகத்தான் ஏங்கி காத்திருந்தான். அதுபோலத்தான் அங்கே ஆதித்யனும். பிரிந்து சென்ற வருணனின் நினைவு அவ்வப்போது வந்து அவனை வாட்டி எடுத்தது. எந்த செயலை செய்தாலும் அதில் வருணனின் நினைவு தோன்றுவதை அவனால் தவிர்க்கவே முடியவில்லை. தனது ஆதித்தபுரி அரண்மனையிலாவது ஓரளவு வருணனின் பிரிவை சமாளித்து வந்தான். ஆனால் வருணன் இல்லாத தூரதேச பயணம் அரசனுக்கு புது அனுபவமாக இருந்ததால் அவனுக்கு நிலைமையை எப்படி சமாளிப்பது என்றே விளங்கவில்லை. காலையில் கண் விழிப்பது முதல் இரவு உறங்கப் போகும் வரையிலும் ஒவ்வொரு செயலிலும் வருணனின் ஞாபகம் அவனுக்கு மனதில் தோன்றியபடிதான் இருந்து வந்தது. ஆதித்யனுக்கு மிகவும் பிடித்தது தனிமை. அந்த தனிமையை அரசனை மற்றவர்கள் நெருங்க விடாமல் செய்து மன்னனுக்கு கொடுத்து வந்திருந்தான் வருணன். மற்றவர்களைத்தான் நெருங்க விட மாட்டானே தவிர அவன் அரசனை ஒருபோதும் விலகிச் செல்ல மாட்டான். ஆதித்யனுக்கும் வருணனின் அருகாமை ஒரு தொந்தரவாகவே தெரியாது. சொல்லப்போனால் வருணன் கொடுக்கும் தொல்லைகளை ஆதித்யன் விரும்பவே செய்தான். இதை பற்றியெல்லாம் அன்று பார்க்கவ நாட்டில் விருந்தினர்களிடம் மாட்டிக்கொண்டு சிந்தித்து வந்தபோது பழைய நினைவுகள் ஆதித்யனது நெஞ்சத்தில் பெருக்கெடுத்தன. ஒருமுறை அரசன் முடிசூட்டு விழாவுக்காக அண்டை நாடு ஒன்றிற்கு சென்றிருந்தான். வருணன், செண்பகமாறன் உட்பட பல வீரர்களும் அரசனுடன் சென்றிருந்தனர். ஆதித்யனது வருகையை பற்றி கேள்விப்பட்ட கோட்டைவாசிகளும் முக்கிய பிரமுகர்களும் போட்டி போட்டுக்கொண்டு அரசனை காண துடித்தனர். நள்ளிரவில் அரண்மனை சென்று சேர்ந்திருந்ததால் பலருக்கும் அரசனது வதனம் தெளிவாக தெரியவில்லை. மறுநாள் பகல் பொழுதில் எப்படியும் ஆதித்யனை அருகிலிருந்து தரிசித்துவிட வேண்டும் என்று துடித்தனர். இது பற்றி அந்நாட்டு மன்னனிடம் அவர்கள் கோரிக்கை வைக்க, ஆதித்யனுக்கும் தொல்லை கொடுக்காமல் முக்கியஸ்தர்களையும் சங்கடப்படுத்தாமல் நிலைமையை எப்படி சமாளிப்பதென யோசித்து விடை காண முடியாமல் இறுதியில் ஆதித்யனிடமே சரணடைந்தார் அம்மன்னர். ஆதித்யன் ஒரு மெல்லிய சிரிப்புடன், இவ்வளவுதானே விஷயம், எத்தனை பேரை வேண்டுமானாலும் அனுப்புங்கள், வருபவர்களை என் தளபதி வருணன் பார்த்து கொள்வான் என்று தைரியமூட்டி அனுப்பினான். அடுத்த நாள் அதிகாலையிலேயே செல்வந்தர்களும் முக்கியஸ்தர்களும் ஆதித்யன் தங்கியிருந்த மாளிகையின் முன்பு குவிந்தனர். ஒவ்வொருவரையாக அரண்மனைக்குள் அனுப்பி வைக்கும்படி தனது காவலனிடம் கூறிவிட்டு உள்ளே சென்றான் வருணன். அரண்மனையின் வெளிக்கூடத்தில் சாமானிய வீரனின் உடையணிந்து கொண்டு ஆதித்யன் உள்ளே வருபவர்களை நோட்டமிட்டவாறே வருணனுடன் கதை பேசி கழித்திருந்தான். உட்கூடத்தில் செண்பகமாறன் ராஜ உடைகளை தரித்துக் கொண்டு உயர்ந்த ஆசனத்தில் வீற்றிருந்தான். விருந்தாளிகள் ஆதித்யனை நேரில் கண்டதில்லையாகையால் ஆசனத்தில் இருப்பவன்தான் சக்கரவர்த்தி என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் மாறனுடன் பேச ஆரம்பித்தனர். விருந்தினர்கள் என்ன கேட்டாலும் மாறன் அதற்கு முறையாக பதில் கூறாமல் அவர்களது கேள்வியையே ஆச்சரியமாக மறுபடியும் அவர்களிடம் கேட்டு வந்தான். விருந்தாளிகள், தாங்கள் எப்படி உள்ளீர்கள் அரசே என்று பாசமாக கேட்டால் மாறன் அவர்களிடம், என்ன, எப்படி உள்ளேனா என்று கேட்டான். வந்திருந்தவர்கள் குழம்பி போயினர். அது மட்டுமின்றி சம்பந்தமே இல்லாமல் எந்தெந்த கதைகளையோ சொல்லி விருந்தாளிகளை நீண்ட நேரமாக அசையவிடாமல் செய்திருந்தான். எவரையும் எழுந்து போக அவன் அனுமதிக்கவில்லை. மணிக்கணக்கில் பேசினானே ஒழிய அவன் பேச்சில் சிறிதும் பொருள் இருந்திருக்கவில்லை. விருந்தினர்கள் செய்வதறியாது ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு தவித்தனர். ஆதித்யனை பற்றி என்னவெல்லாமோ கேட்டிருந்தோமே, இவர் பேசுவதை பார்த்தால் இவர் ஒரு அடி முட்டாள் போன்று தோன்றுகிறதே என்றெல்லாம் மனதிற்குள் எண்ணி வந்தனர். வந்தவர்கள் எல்லாம் உள்ளே மாறனிடம் மாட்டிக்கொண்டு விழிக்க, ஆதித்யன் இந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்த வருணனுடன் வெளியே அமர்ந்து பொழுது போவது தெரியாமல் கதை பேசி வந்தான். நெடுநாளிகைகளுக்கு பிறகு வாயிலில் கடைசி விருந்தாளி ஒருவன் வந்தான். வருணன் அவனிடம், வாருங்கள் நண்பரே, அரசரை சந்திக்க வந்தீர்களா? உள்ளே சென்று எம் மன்னரை தரிசியுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். வந்தவனோ அரண்மனையின் வெளியே தரையில் எதையோ தேடினான். பின்பு வாயிலில் இருந்த காலணிகளை கண்டான். அடுத்ததாக
அரண்மனை கூடத்தை எட்டி பார்த்தான். இப்படியே சில முறை செய்யவும் வருணனுக்கு ஆவல் அதிகமாகி, அப்படி என்ன காண்கிறீர்கள் நண்பரே? நீங்கள் சந்திக்க வந்தது எம் அரசரைத்தானே? உள்ளே சென்று அவரை சந்திக்காமல் இங்கே என்ன ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். வந்தவன் வருணனை நோக்கி, அரசரை சந்திக்க காலை முதலாகவே கூட்டம் குவிய துவங்கியதென கேள்வியுற்றேன். இங்கே வந்து பார்த்தால் மனிதர்கள் அரண்மனை நோக்கி வந்த தடங்கள்தான் தெரிகின்றன. அவர்கள் வெளியே சென்றதற்கான தடங்கள் எதுவும் தெரியவில்லை. அத்தனை காலணிகளும் வாயிலில்தான் கிடக்கின்றன. எனில் உள்ளே சென்றவர்கள் எவரும் திரும்பவில்லை என்று தெரிகிறது. நானும் உள்ளே சென்று மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை நண்பரே. கிளம்பிச் சென்று விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு யாரோ அவனை விரட்டுவது போல ஓடி தப்பித்தான். காலையில் இருந்து அனைவரையும் மாளிகைக்குள் இருக்க வைத்து மாலையில்தான் அவர்களை வெளியே செல்ல அனுமதித்தான் வருணன். அடுத்த நாளிலிருந்து அந்த அரண்மனை பக்கம் எவருமே தலை காட்டவில்லை. சில நாட்கள் கழித்து பட்டத்து இளவரசனுக்கு முடிசூட்டு விழா நடந்தபோதுதான் ஆதித்யனை விருந்தினர்கள் முதலில் கண்டனர். கண்டவர்கள் வியந்து, இவரா சக்கரவர்த்தி என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர். சிலர் அரசனிடம் வந்து, அன்றைக்கு தாங்கள் அரசரை சந்திக்க வரும்போது அரசரின் இடத்தில் வேறு எவரோ இருந்ததாக ஆதித்யனிடம் புகார் தெரிவித்தனர். ஆதித்யனோ, என்னிடத்தில் எவரும் இல்லை, நான் முதல் கூடத்தில் சாமானிய வீரனின் உடையணிந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்திக்க காத்திருந்தேன். நீங்களோ என்னை தாண்டி அடுத்த கூடத்திற்கு சென்று அங்கிருந்த என் வீரனை சந்தித்து பேசினீர்கள். ராஜ உடை தரித்தவன்தான் ராஜா என நீங்களே முடிவு செய்து கொண்டு விட்டீர்கள் என அவர்களது தவறை எடுத்துரைத்தான். அவர்களும் தலை கவிழ்ந்தபடியே விலகிச் சென்றனர். இந்த திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தியவன் வருணன்தான். தன் அரசனுக்கு எவர் மூலமாகவும் இடையூறுகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பார்த்து பார்த்து பாதுகாத்து வந்தவனை பார்க்கவ பயணத்தில் எண்ணிக்கொண்டான் அரசன். விருந்தாளிகள் பார்க்கவத்தில் வந்து குவிய அறையை விட்டு வெளியேறி கீழே கூடத்திற்கு சென்றாலே அங்கு பலரையும் சந்தித்து மணிக்கணக்கில் பேச வேண்டியிருந்தது அரசனுக்கு. அறைக்குள்ளும் நீண்ட நேரத்திற்கு அடைபட்டு கிடக்க ஆதித்யனால் முடியவில்லை. யோசித்தான். மெய்க்காவல் தளபதி ராகவனை அறைக்குள் வரும்படி அழைத்தான். அவனிடம், ராகவா, நான் வெளிக்காற்றை சுவாசிக்க வேண்டும். இதற்கு மேலும் இந்த அறைக்குள் அடைப்பட்டு இருந்தேனானால் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும். நான் ரகசிய வழி மூலமாக வெளியே சென்று வருகிறேன். இங்கு எவரேனும் என்னை கேட்டு வந்தால் அரசருக்கு பயணத்தின் அலுப்பால் உடல்நிலை சரியில்லை, அதனால் அவர் எவரையும் சந்திக்க மாட்டார் என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிடு என்று கட்டளையிட்டான். ராகவன் அதிர்ந்து போய், பிரபு, இது சரியல்ல. திருமண விழாவிற்காக விருந்தினர்கள் பலரும் வந்தபடியே இருக்கின்றனர். அவர்களில் எதிரிகள் எவரேனும் கூட மாறுவேடத்தில் வந்திருக்கலாம். தளபதி வருணனே என் நாட்டிற்கு வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அரசே. தாங்கள் தனித்து செல்வதை பற்றி யோசிக்க கூட செய்யாதீர்கள். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் எவராவது நம்புவார்களா பிரபு? இதே பார்க்கவ மன்னர் தங்களுடன் போர் புரிய வசுமித்ரா வந்திருந்த போது அவருடன் போரிட்டு வென்று சிறிது கூட ஓய்வெடுக்காமல் அவருக்கு முன்பாக விரைந்து பார்க்கவம் வந்து இங்கிருந்த வடநாட்டு நரிகளை வேட்டையாடியவர் நீங்கள். உங்களுக்கு போய் பயணத்தில் அலுப்பு ஏற்பட்டது என்றால் யார்தான் நம்புவார்கள் என்று அரசனையே கேள்வி கேட்டான். ஆதித்யவர்மன் கண்களை அகல விரித்து, அடே, அப்போது எனக்கு 18 வயதடா. அந்த சம்பவம் நிகழ்ந்தேறி பல வருடங்கள் கடந்துவிட்டன. இன்னும் நான் அதே இளமையுடன் தான் இருக்கிறேனா என்ன? நானும் மனிதன்தானடா. எனக்கும் சோர்வு, அலுப்பு எல்லாம் ஏற்படும். இந்த பொய் பொருத்தமில்லை என்று நீ கருதினால் ஏதாவது நல்ல பொய்யாக தேர்ந்தெடுத்து சொல்லிவிடு என்று அறிவுறுத்தினான். ராகவன் இடையிட்டு, மன்னிக்க வேண்டும் பிரபு, பொய் சொல்வதா? அது தவறில்லையா? அரசர் தாங்களே என்னை பொய் கூறும்படி சொல்கிறீர்களே. உண்மை தெரிய வந்தால் அது தங்களின் கௌரவத்திற்கு தானே பிரபு இழுக்கு என்று தயங்கியபடியே கேட்டான். தான் கூறிய வார்த்தைகளை எண்ணி தானே வெட்கினான் ராகவன். யார் என்ன அறிவுரை வழங்குவது என்று வரையறை இல்லை. பொய் கூறுவது தவறு என அரசருக்கு நாம் உபதேசிக்கிறோம். இவரிடம் நாம் காட்டிக்கொண்ட நமது அடையாளமே பொய்தானே. பிரபுவை இத்தனை நாளும் உடனிருந்து நாம் ஏமாற்றிதானே வருகிறோம் என்று மனதிற்குள் தன்னையே கடிந்து கொண்டவன் தனது மன ஓட்டங்கள் அனைத்தும் அரசனுக்கு புரிந்திருக்குமே என்ற அச்சத்தில் ஆதித்யனை நிமிர்ந்து பார்த்தான். ஆதித்யன் தனது ராஜ உடைகளை களைந்து சாமானியனின் உடைகளை அணிந்து கொண்டிருக்க, உடை மாற்றுவதில் மும்முரமாக இருந்ததைக் கண்டு தப்பிவிட்டதாக எண்ணி நிம்மதியுற்றான் ராகவன். உடைகளை மாற்றிய ஆதித்யன் பெருமூச்சு விட்டு, ஒரு பொய் சொல்ல ஏனடா இத்தனை யோசனை? இப்போதுதான் தெரிகிறது, ஏன் உன் நண்பன் அனந்தன் இழந்து தனது ராஜ்யத்தை
இன்னும் திரும்ப பெறாமல் இருக்கிறான் என்று. தளபதி என்றால் பொய்கள் சொல்ல பழகியிருக்க வேண்டும். கபட நாடகம் ஆட தெரிந்திருக்க வேண்டும். யார் யாரை எந்தெந்த வழிகளில் ஏமாற்றலாம் என்றெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். இவை அனைத்திலும் கை தேர்ந்தவன் வருணன். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவனது குணாதிசயங்கள் மாறும். நீ பேசாமல் என்னை நீங்கிச் சென்று அவனை தேடிக் கண்டுபிடித்து அவனிடம் 1 மாத காலம் பயிற்சி பெற்று வா என்று எரிச்சலாக சொல்லி வந்தவன் பின்பு குரலை இலகுவாக்கி, உன் பயம் நியாயமே ராகவா. ஆனால் நீ பயப்படுவது போல எனக்கு எந்த ஆபத்தும் நேராது. நான் பத்திரமாக திரும்பி விடுவேன். நான் ராஜ உடையில் செல்லவில்லையே, சாமானியனின் உடையணிந்துதானே செல்கிறேன். இங்கு பலருக்கும் என் முகம் தெரியாது. ஆகையால் அது பற்றி வருத்தம் கொள்ள தேவையில்லை. வருணன் என்னை தாக்க இங்கு மாறுவேடத்தில் வருவான் என்று பயப்படுகிறாயே, அவனுக்கு எனது பயணம் குறித்த விவரம் தெரிந்திருக்கும் போது செண்பகமாறனுக்கும் இந்த விவரம் சென்று சேர்ந்திருக்குமே. உனக்கு முன்னால் தளபதி பொறுப்பை வகித்தானே மாறனின் நண்பனான அகிலன், அவன் மூலமாக மாறனுக்கு இந்நேரம் விஷயம் சென்று சேர்ந்திருக்கும். எனக்கே தெரியாமல் இங்கு பார்க்கவ படைகளுடன் சேர்ந்து அவனது வீரர்களையும் ஊடுருவ விட்டிருப்பான். கைவர்களை களையெடுக்கும் வேளையையும் மாறன் துவங்கியிருப்பான். ஆகையால் பதற்றம் வேண்டாம் என்று ராகவனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு ரகசிய வழிகளில் ஒன்றின் கதவை திறப்பதற்காக கதவருகே சென்றான் ஆதித்யன். அச்சமயம் கதவின் கைப்பிடி தானாக அசைந்தது. அது கதவு என்று அறிந்தவர்களுக்குதான் அசைந்த அந்த பாகம் கைப்பிடியாக தெரியும். மற்றவர்களை பொறுத்தவரை அது சுவற்றில் மாட்டப்பட்ட ஒரு கலைப்பொருளாகவே தோன்றும். அது ஒரு இயந்திர பொறி போன்று வேலை செய்யக்கூடியது. அந்த பொறியை மேலும் கீழுமாக, முன்னும் பின்னுமாக, உள்ளும் வெளியுமாக ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் திருப்பினால் கதவு திறக்கும். இதே முறையை பிரயோகித்து அறைக்குள் இருந்தும் கதவுக்கு பின்புறமாக ரகசிய வழியில் இருந்தும் கதவை திறக்கலாம். அப்படித்தான் யாரோ வெளியில் இருந்து அந்த கதவை திறக்க முயற்சிக்கிறார்கள் என்று ஆதித்யன் கண்டுகொண்டான். கைப்பிடி அசைந்து கொடுத்தவுடன் ராகவன் விரைந்து அருகே வந்து அரசனை அங்கிருந்து நகர்த்தி கதவின் முகப்பில் உறுதிய வாளுடன் நின்று கொண்டான். அரசனுக்கு எந்த பதட்டமும் இல்லை. மன்னர் நந்தகோபாலன் தனக்காக வடிவமைத்திருந்த அந்த வழியில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்காது என்பதை அவன் நன்கு உணர்ந்திருந்தான். ஆனால் வருணன் மீதிருந்த பயத்தால் ராகவன் யாரையுமே நம்பவில்லை. அவன் சர்வ ஜாக்கிரதையாகவே இருந்து வந்தான். கதவு மெல்ல திறந்தது. வெளியிலிருந்து ஒரு தலை மட்டும் முதலில் உள்ளே எட்டி பார்த்தது. தலையும் முழுமையாக உள்ளே வரவில்லை. நெற்றியும் கண்களும் மட்டுமே உள்ளே தெரிந்தன. சாய்வாக வைத்திருந்த முகத்தின் மீதி பாகங்கள் கதவின் பின்னால் ஒளிந்திருந்தன. ராகவன் தான் அங்கு இருப்பது உள்ளிருப்பவனுக்கு தெரியாதபடியான இடத்தில் நின்று மறைந்திருந்தவனின் செயல்பாடுகளை கவனித்தான். வந்தவன் நல்லவனாக இருந்திருந்தால் பகிரங்கமாக அறையின் பிரதான வாயில் வழியாகவே உள்ளே வந்திருக்கலாம், அல்லது ரகசிய கதவை நன்கு திறந்துவிட்டு வந்திருக்கலாம். இப்படி அரைகுறையாக திறந்து எட்டி பார்க்கிறான் என்றால் அவன் நிச்சயம் நோட்டமிடுவதற்காகவே வந்திருக்க வேண்டும் என்று யூகித்துக் கொண்டு தலை முழுவதுமாக உள்ளே நீட்டப்பட்டவுடன் ஒரே வெட்டாக வெட்டுவதற்கு ஏதுவாக தனது வாளை ஓங்கியிருந்தான் ராகவன். கதவின் பின்புறம் இருந்தவனோ இவை எதையும் அறியாமல் மிக மெல்லிய சத்தத்தில், பிரபு, நான் உள்ளே வரலாமா? தங்களை இங்கிருந்து அழைத்து போகத்தான் வந்தேன் என்று குரல் கொடுத்தான். உடனே ஆதித்யன் வாளை ஓங்கியிருந்த ராகவனின் கையை கீழிறக்கி அவனை நகரச் சொல்லிவிட்டு கதவை நன்கு அகலத் திறந்தான். வா அரவிந்தா, நானே இப்போது வெளியே வரலாம் என்றுதான் இருந்தேன். உன்னுடன் எங்காவது சுற்றித் திரிந்து விட்டு வரலாம் என நினைத்தேன். எப்படி உனக்கு தகவல் கொடுப்பது என்று யோசித்து வந்தேன். நல்ல வேளையாக நீயே இங்கு வந்துவிட்டாய் என்று மகிழ்ந்தான். அரவிந்தனோ, ஆம் பிரபு, நான் ஒரு காரியமாகத்தான் உங்களை சந்திக்க வந்தேன். சற்று முன்னர் மித்ரவிந்தாவின் அரசி அகல்யாவை வரவேற்று உபசரித்த வேளையில் நான் அரசியார் ஸ்வர்ணிகாவை கண்டேன். தேவி அகல்யாவிடம் என் தந்தை தங்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்கும்படி கட்டாயப்படுத்தினார். ஆனால் தங்களை சந்திப்பதில் அவருக்கு சிறிதும் இஷ்டமில்லை என்று தேவியின் முகத்திலிருந்தே நான் கண்டுகொண்டேன். இருந்தும் என் தந்தை தொடர்ந்து அவரை வற்புறுத்தி வந்தார். அரசியார் சிறிது ஓய்வெடுத்துவிட்டு பிறகு வந்து உங்களை சந்திப்பதாக சொல்லி அறைக்குள் சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு அரசி ஸ்வர்ணிகா என்னை தனியே அழைத்து அகல்யா தேவியை தாங்கள் மித்ரவிந்தா சென்று சந்தித்த கதையையும் அவர் தங்களை வெறுப்பது பற்றியும் தெரிவித்தார். முடிந்தவரையில் தங்கள் இருவருக்கும் இடையான சந்திப்பை தவிர்க்குமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டார் பிரபு. தங்களை எங்கேயேனும் வெளியே அழைத்து சென்று விட்டு வருமாறு கூறினார். கூட்டத்தோடு கூட்டமாக அகல்யா தேவியை சந்தித்தால்
தூரத்தில் இருக்கும்போது தங்களை அவரால் அடையாளம் காண முடியாது என்று யோசனை கூறினார். ஆகையால் மாலை முக்கிய பிரமுகர்களின் கூட்டம் ஆரம்பிக்கும் வரையில் தங்களை அரண்மனையை விட்டு வெளியே அழைத்து சென்று வரும்படி கூறினார். நான் கூட சாதாரண சிற்றரசிக்காக நம் அரசரை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமா என்று அரசியாரிடம் கேட்டேன். அவரோ தங்களுக்கு அகல்யாதேவி மீதுள்ள பாசத்தை எடுத்துச் சொல்லி அவர் மனம் புண்படாமல் இருக்க தாங்கள் வெளியே செல்வதை கௌரவ குறைச்சலாக எண்ண மாட்டீர்கள் என்று தெரிவித்தார். கூடவே இப்படி வரிசையாக ஒவ்வொருவரையும் சந்திப்பதை விட ரகசியமாக வெளியே சென்று வருவதில்தான் தாங்கள் மகிழ்வீர்கள் என்றும் கூறினார் பிரபு. ஆகையால்தான் அவரது அறிவுரைப்படி தங்களை கோட்டையை விட்டு வெளியே அழைத்துச் செல்ல வந்தேன். உங்கள் பாதுகாப்பிற்காக ஒரு சில வீரர்களை ரகசிய பாதையின் எதிர்முனையில் நிறுத்திவிட்டு வந்திருக்கிறேன். நாம் செல்லும் இடத்தில் எனது நண்பர்களும் உங்கள் பாதுகாப்பிற்கு துணை இருப்பர் என்று விளக்கம் கொடுத்தான். ஆதித்யன் நிம்மதி பெருமூச்சு விட்டு, என் மனைவி ஸ்வர்ணிகா போல உன்னை போல நலம் விரும்பிகள் எனக்கு இருக்கும் வரையில் என் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் நேராதடா என்று அரவிந்தனிடம் மெச்சிவிட்டு தான் வரும் வரையிலும் நிலைமையை சமாளிக்கும்படி ராகவனிடம் உத்தரவு போட்டுவிட்டு இளவரசனுடன் சென்றான் ஆதித்யன். அவ்வாறு தகுந்த பாதுகாப்பு இல்லாமல் அரசனை அனுப்ப ராகவனுக்கு இஷ்டமில்லை. இருந்தும் அரசனின் உத்தரவை மீற முடியாமல் செயலிழந்து நின்றவன் அரசன் பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டான். ரகசிய பாதையின் வழியாக சென்று கோட்டைக்கு வெளியே இருந்த மற்றொரு வாயிலை அடைந்தனர். அங்கு அரவிந்தன் கூறியபடி சில வீரர்கள் தயார் நிலையில் நின்றிருந்தனர். ஆதித்யனுக்கு முன்னும் பின்னுமாக அவ்வீரர்கள் பாதுகாப்பிற்கு உடன் செல்ல அரவிந்தனின் தோளில் கை போட்டவாறு ஆதித்யன் நடை போட்டான். அது ஒரு காட்டுப்பாதை. மனித சஞ்சாரமே அங்கு கிடையாது. காட்டு விலங்குகளும் கிடையாது. பாம்புகள், கீரிகள், குரங்குகள் போன்றவை மட்டுமே அங்கு இருந்தன. மரங்களும் அடர்த்தியாக இல்லை. அது தானாக விளைந்த காடு போன்று இல்லாமல் மனிதன் செம்மையாக திருத்தி வளர்த்திருந்த தோட்டம் போன்றே தென்பட்டது. அவசர காலத்தில் ஆதித்யன் அவ்வழியாக தப்பிச் செல்ல வேண்டும் என்பதற்காகவே அவ்விடம் சீரமைக்கப்பட்டிருந்தது அரசனுக்கு விளங்கியது. காட்டுப்பகுதியை கண்களால் அளந்து வந்தவன் அருகில் நடந்து வந்த அரவிந்தனின் உள்ளத்தையும் அறிய தவறவில்லை. அரசன் அவனிடம், நீ என்னை அழைத்து வந்தது சற்று முன்னர் நீ என்னிடம் கூறிய விஷயங்களுக்காக மட்டுமில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. உன் நெஞ்சத்தில் ஏதோ ஒரு மர்மத்தை புதைத்து வைத்திருக்கிறாய். நீ என்னடா தம்பி செய்தி? யார் அந்த பெண்? உன் பருவத்தின் துடிப்பை தூண்டிவிட்டவள் யார் என்று விஷமமாக கேட்டான். அரசனின் கேள்வியால் அரவிந்தனுக்கு சற்றும் அதிர்ச்சி ஏற்படவில்லை. அவன் ஆதித்யனிடம், தங்களிடம் இருந்து எதையாவது மறைக்க முடியுமா அண்ணா? நீங்களாக கண்டறிவதற்கு முன்னர் நானாக தெரிவித்து விடுவதுதான் நல்லது என்றே தங்களை அங்கு அழைத்துச் செல்கிறேன் என்று வெட்கப்பட்டபடியே சொன்னான். ஆதித்யன் அவனிடம், என்னடா அண்ணா என்றெல்லாம் அழைக்கிறாய்? முன்பொரு முறை நான் உன்னிடம் விரும்பி கேட்டும் என்னை அவ்வாறு நீ அழைக்க மறுத்தாய். இப்போது நீயாக முன்வந்து அழைக்கிறாய். அப்படியென்றால் விஷயம் பெரிதுதான். சரியா என் யூகம்? என்ன பிரச்சனை உங்களுக்கிடையே? நீங்கள் இணைவதில் எதுவும் சிக்கல் உள்ளதா என்று வினவினான். அரவிந்தன் வெறுப்பாக சிரித்தபடியே, காதல் என்றால் சிக்கல்கள் இல்லாமலா அண்ணா? சிக்கல் இருக்கிறது. அதுவும் எதில் இருக்கக்கூடாதோ சரியாக அதில்தான் இருக்கிறது என்று பதிலளித்தான். ஆதித்யன் புரிந்ததற்கு அடையாளமாக தலையசைத்து, அப்படியென்றால் அந்தஸ்தில்தான் பிரச்சனை. நீ இளவரசன், அவள் சாமானியனின் குடும்பத்தைச் சேர்ந்தவள், சரிதானே என்று கேட்க அரவிந்தன் ஆம் என்று தலையசைத்தான். ஆதித்யன் இளையவனிடம், உன் தந்தையின் குணம் அறிந்தும் நீ எப்படியடா அவளிடம் காதல் கொண்டாய்? நீருக்குள் விழுந்த பெண்ணை காப்பாற்றச் சென்றதற்கே உன்னை தவறாக எண்ணியவர் உன் தந்தை. உன் மீது ஆசைப்பட்டு உன் பின்னால் சுற்றித் திரிந்த உங்கள் நாட்டு முதலமைச்சரின் பெண்ணுக்காக உன்னை சந்தேகித்தவர் அவர். இவ்வளவு நேர்ந்திருந்தும் காதல் விஷயத்தில் நீ கவனமாக இருந்திருக்க வேண்டாமா அரவிந்தா? உன் தந்தையால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருத்தியை நீ தேர்வு செய்திருக்கலாமா என்று அக்கறையுடன் கேட்டான். அரவிந்தன் மனமுடைந்தவனாய், அண்ணா, தாங்களே இவ்விதம் கூறினால் எப்படி? காதல் ஜாதி அந்தஸ்து எல்லாம் பார்த்தா வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. உங்கள் தகுதிக்கு தகுந்த பெண்ணின் மீதே தங்களுக்கு காதல் பிறந்தது. ஆனால் அந்த யோகம் எனக்கு இல்லையே அண்ணா. அத்துடன் நான் ராஜ வாழ்க்கையை வெறுக்கிறேன். என்னால் இளவரசனாக இருந்து எதையும் யோசிக்க முடியவில்லை. ஒரு சாதாரண போர் வீரனாகவே என்னை நான் கருதுகிறேன். போர் வீரனின் வாழ்க்கையை மேற்கொள்ளத்தான் நான் விரும்புகிறேன் அண்ணா. இந்த பெண்ணை நான் அடம்பிடித்து மணந்து கொண்டால் என் தந்தை நிச்சயம் என்னை நிராகரித்து விடுவார். என்னை தன் மகனே இல்லை என்று தூக்கி எறிந்து விடுவார். பிறகு நான் அந்த ராஜ உடைகளை தரித்து
தலையில் மகுடம் சூடிக்கொண்டு இளவரசனாக வலம் வர தேவையில்லை அண்ணா. என் இஷ்டப்படி பொதுமக்களில் ஒருவனாக சாமானியனின் வாழ்க்கையை மேற்கொள்வேன் நான் என்று தனது ஆசைகளையும் எண்ணத்தையும் பகிர்ந்து கொண்டான். ஆதித்யன் மர்மமாக சிரித்துவிட்டு, அதிக ஆசை ஆபத்து விளைவிக்குமடா தம்பி. நாம் நினைப்பது அனைத்தும் நிறைவேறிவிடாது. நமது தலையில் என்ன எழுதப்பட்டுள்ளதோ அதுவே நிகழ்ந்தேறும். உனது தலையில் அரசமகுடம் ஏற வேண்டும் என்று விதி இருந்தால் அது நடந்தே தீரும். நீ காதலிக்கும் அந்த சாமானியனின் பெண் அரியணையில் உன்னுடன் அமர வேண்டும் என்று இறைவன் எழுதி வைத்திருந்தால் அவ்வாறே நடக்கும். பல சமயங்களில் நாம் எதை வேண்டாம் என்று விளக்குகிறோமோ அது நம்மையும் அறியாமல் நம்மிடம் நெருங்கி வருகிறது தம்பி. எதற்கும் உன் மனதை தயார்படுத்திக் கொள். நாளை நடக்கவிருப்பதை எவரும் அறிய மாட்டார்கள் என்று குறிப்பு கொடுத்தான். அரவிந்தன் வியந்து போனவனாய், அதற்கெல்லாம் சாத்தியமே இல்லை அண்ணா. நானாவது அரியணை ஏறுவதாவது? எனக்கு முன்னால் 2 அண்ணன்கள் உள்ளனர். என் மூத்த அண்ணனும் திருமண மாப்பிள்ளையுமான சைலேந்திரன் தான் பட்டத்து இளவரசன். அவன் இருக்கும்போது நான் ஏன் முடிசூடுவது குறித்து வருந்த வேண்டும்? என் எண்ணம்தான் நிறைவேறப் போகிறது அண்ணா. என் தந்தை என்னை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப் போகிறார். நான் விரைவிலேயே ஆனந்தமாக வெளியே சென்று என் இஷ்டப்படி எளிய வாழ்க்கை மேற்கொள்ளப் போகிறேன். எனக்கென்று ஒரு குடும்பம், எனக்கென்று பிள்ளைகள், நான் உழைக்கும் ஊதியத்தில் உணவு என்று வாழ்க்கையை ஆனந்தமாக ஓட்டப் போகிறேன். அன்று நீங்களே என்னை பார்த்து பொறாமைப்படப் போகிறீர்கள் அண்ணா என்று தனது கனவை ஆனந்தமாக பகிர்ந்து வந்தான். ஆதித்யன் அர்த்தம் புதிந்த சிரிப்பு ஒன்றை உதிர்த்து தன் இடைக்கச்சையில் இருந்து ஒரு பொருளை எடுத்து அரவிந்தனிடம் நீட்டினான். அதை பெற்றுக்கொண்ட இளவரசன் மகிழ்ச்சியுடன், எழுத்தாணியா அண்ணா? மிக அழகாக உள்ளது. போர் வீரனுக்கு எழுத்தாணியை பரிசளிக்கிறீர்கள்? கல்வி கற்றது போதாது, இன்னும் கற்றுக்கொள்ளடா என்று மறைமுகமாக அறிவுறுத்துகிறீர்களா என்று கேட்டான். கேட்டவனை நோக்கி ஆதித்யன், உண்மையில் கல்விக்கு எல்லையே இல்லையடா தம்பி. நாடாளப் போகிறவனுக்கு நீ கற்ற கல்வி போதாதுதான் என்று அரசன் சொல்லி வர, அரவிந்தன் மித மிஞ்சிய ஆச்சரியத்துடன் அருகில் நடந்து வந்த அரசனை நிமிர்ந்து பார்த்தான். இளையவனை எந்த கேள்வியும் எழுப்ப விடாமல் அரசன் தொடர்ந்தான். இந்த தங்க எழுத்தாணியை உன்னிடம் சேர்ப்பித்தவன்தான் நான். ஆனால் இதை உனக்கு பரிசளித்தவர் உன் பாசத்திற்குரிய நாகம்மாள் பாட்டி. அவரது வாக்குகள் பொய்யானது இல்லை அரவிந்தா. நீ மணிமுடி ஏற்கப் போகிறாய் என்று அவருக்கு தோன்றியிருக்கிறது. அதற்கு பரிசாகத்தான் இந்த எழுத்தாணியை உனக்கு வழங்கியிருக்கிறார். உன்னை விட மூத்தவர்கள் 2 இருக்கும் போது எப்படி உனக்கு ராஜ்யம் கிட்டப் போகிறது என்பது பற்றியெல்லாம் எனக்கும் தெரியாது, இதை சொல்லி அனுப்பிய பாட்டிக்கும் தெரியாது. ஆனால் இங்கு ஏதோ நடக்கவிருக்கிறது, அது மட்டும் தெளிவாக தெரிகிறது. போர் வீரனுக்கு ஆயுதம் அவசியம், அமைச்சருக்கு எழுத்தாணி அவசியம். ஆனால் அரசனுக்கு இவை 2மே அவசியம். நாடாளும் அரசன் கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக இருத்தல் வேண்டும். மந்திரிமார்களிடம் ஆலோசனைகள்தான் கேட்க வேண்டுமே தவிர அவர்களின் அறிவை உபயோகப்படுத்தி நாடாளுதல் கூடாது. அப்படி சுய அறிவு இல்லாத மன்னனை மக்கள் மதிக்க மாட்டார்கள். ஆகையால் இப்போதிருந்தே உனது அறிவை வளர்த்துக்கொள். பன்முகத்திறமையை பெருக்கிக் கொள். கல்வி செல்வம் என்றைக்கும் வீண் போகாது. நீ கற்கும் கல்வி என்றாவது ஒரு நாள் உனக்கு வாழ்க்கையில் கை கொடுக்கும். நீ மணிமுடி ஏற்கும் நாளன்று நீ ஆசைப்பட்டதை நான் உனக்கு வழங்குவேன். உனக்கு அழகிய வீர வாழ் ஒன்றை நான் பரிசளிப்பேன். எல்லாவற்றிற்கும் உன் மனதை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளடா தம்பி என்று அறிவுரை வழங்கி அரவிந்தனுடன் நடை போட்டான். ஆதித்யன் தன் நாட்டில் நிகழ்ந்தேறிய சம்பவங்களை பற்றி அரவிந்தனுக்கு சொல்லிவர, இளவரசன் தனது காதல் கதையை அரசனுக்கு எடுத்து கூறினான். அதன்படி சில வருடங்களுக்கு முன்னால் தலைநகரை விட்டு தொலைவில் இருந்த ஆற்றங்கரை ஒன்றிற்கு சென்றிருந்தான் அரவிந்தன். அரவிந்தனுக்கு அரசகுல பழக்க வழக்கங்களும் சம்பிரதாயங்களும் பிடிக்காது. அவனுடைய நண்பர்கள் மிக எளிமையானவர்கள். இரும்பு பட்டறை வைத்திருப்பவன், குதிரைகளை பராமரிப்பவன், தச்சு வேலை செய்பவன் முதலியவர்கள்தான் அவனுக்கு நெருங்கிய நண்பர்கள். இந்த நண்பர்களை அழைத்துக் கொண்டுதான் அன்றைக்கு அரவிந்தன் ஆற்றுக்கு சென்றிருந்தான். அவனது தந்தையான மன்னர் நந்தகோபாலனுக்கு மகனது நடவடிக்கைகள் அறவே பிடிக்காது. அவனிடம் இளவரசனுக்கான உயரிய குணங்கள் இல்லை என்றும், போக்கிரியைப் போல கண்டபடி கண்டவர்களுடன் ஊர் சுற்றி திரிகிறான் என்றும் வசைபாடுவார். அவருக்கு மகனை பற்றி தூண்டிவிடுவதற்கு முதலமைச்சர் முதல் அரசரின் உடன்பிறப்புகள், அவர்களது புத்திரர்கள் என சிலர் இருந்தனர். மூத்த இளவரசன் சைலேந்திரன் ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்த பிறகு அவனுக்கு உறுதுணையாக மற்ற 2 இளவரசர்களும் இருக்க வேண்டும் என்று மன்னர் விரும்பினார். இதனால் 2வது மகனை அரசாளுவதற்கு தேவையான நீதி சாஸ்திரம் பயிலும்படியும்,
இளையவன் அரவிந்தனை கணக்கு வழக்குகளை கவனித்துக் கொள்வதற்காக கணித சாஸ்திரம் பயிலும்படியும் வற்புறுத்தினார். வருணனைப் போலவே அரவிந்தனுக்கும் கணிதம் வராது. சிறு வயதிலிருந்தே தான் ஒரு போர் வீரனாக உருவெடுக்க வேண்டும் என்றே எண்ணி வளர்ந்தவனவன். தந்தையின் இச்சைக்கு மகன் இணங்கி போகாததால் மகன் மீது எப்போதும் காட்டமாகவே இருந்து வந்தார் மன்னர். தந்தையிடம் இருந்தும் கணித பாடத்திடம் இருந்தும் தப்பிக்க அவ்வப்போது அரவிந்தன் சொல்லாமல் கொள்ளாமல் அரண்மனையை விட்டு ஓடிச் சென்று விடுவான். அன்றைக்கும் அப்படித்தான். பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ளாமல் பெற்றவரை ஏமாற்றிவிட்டு நண்பர்களுடன் சேர்ந்து சென்றிருந்தான். அங்கே ஆற்றில் சில பெண்கள் நீராடிக் கொண்டிருந்தனர். சற்று தொலைவில் ஒரு மரத்தடியில் அமர்ந்தபடி நண்பர்கள் கதை பேசி மகிழ்ந்திருந்தனர். அச்சமயம் திடீரென ஆற்றில் நீர்வரத்து அதிகமானதால் அங்கே நீராடிக் கொண்டிருந்த பெண்களில் ஒருத்தி வெள்ளத்தில் சிக்குண்டாள். உடன் இருந்த பெண்கள் அலறினர். இந்த கூச்சலை கேட்டு அரவிந்தனும் அவனது நண்பர்களும் அவ்விடத்திற்கு விரைந்தனர். அரவிந்தன் சற்றும் யோசிக்காமல் ஆற்றில் இறங்கி வெள்ளத்தில் தத்தளித்தவளை தூக்கிக் கொண்டு கரைக்கு வந்து சேர்ந்தான். அச்சமயம் கிராமங்களை பார்வையிடுவதற்காக மன்னன் நந்தகோபாலன் மாறுவேடத்தில் தன் சகாக்களுடன் அங்கு வந்திருந்தார். தூரத்தில் இருந்தவருக்கு ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்ததும் அதில் பெண்ணொருத்தி மாட்டிக்கொண்டதும் கண்ணில் படவில்லை. ஆனால் மகன் ஒருத்தியை தூக்கிக் கொண்டு சென்றது மட்டும் தெள்ளத் தெளிவாக கண்களில் பட்டது. ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து பட்ட பகலில் வெட்ட வெளியில் சல்லாபிக்கிறார்கள் என்று கோபம் கொண்டு அங்கு அதற்கு மேல் நிற்க மனமில்லாமல் கிளம்பிச் சென்று விட்டார். மன்னர் தனியாக வந்திருந்தால் கூட காட்சிகளின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்திருப்பார். அவருடன் இருந்ததோ அரசருக்கு நெருக்கமான அடிப்பொடிகள். அந்த துஷ்டர்கள் கற்பனை கதையை கட்டிவிட்டு அரவிந்தன் நித்தமும் இது போன்ற துஷ்ட காரியங்களில்தான் ஈடுபட்டு வருகிறான் என்று அரசரின் காதில் ஓத அவரும் மகனை நம்பாமல் மற்றவர்களை நம்பி மேல் விசாரணை நடத்தாமலேயே அகன்று சென்று விட்டார். அன்று வரையிலும் மகனை பொறுப்பில்லாதவன், ஊர் சுற்றி திரிபவன் என்று மட்டுமே எண்ணி வந்தவர் அன்றைக்கு பிறகு அவனை பெண் பித்தனாகவும் போக்கிரியாகவுமே கருத துவங்கிவிட்டார். தந்தை தன்னை கண்டு செல்வதை அரவிந்தனும் கவனித்தான்தான். ஆனால் அவரும் மாறுவேடத்தில் வந்திருந்த காரணத்தால் தந்தையை காட்டிக் கொடுத்து விடக்கூடாதே என்று தந்தையிடம் செல்லவில்லை அவன். எதையும் கருத்தில் கொள்ளாமல் அப்போதே தந்தையிடம் சென்று நடந்தவற்றை எடுத்துரைத்து அருகிலிருந்த பெண்களின் சாட்சியங்களோடு நிகழ்ந்தவற்றை அவன் விளக்கியிருந்தானால் தந்தைக்கு மைந்தன் மீதிருந்த ஐயம் நீங்கி அவன் மீது மரியாதை பிறந்திருக்கும். ஆனால் அன்று அரவிந்தன் பக்குவத்தை கடைபிடித்ததனால் தந்தையிடம் அவன் அவப்பெயரை சம்பாதிக்க நேர்ந்தது. தந்தை அங்கிருந்து அகன்று சென்ற பிறகு வெள்ளத்தில் மூழ்கியவளுக்கு சிகிச்சை அளித்து அவளை காப்பாற்றி வந்தான் அரவிந்தன். அச்சமயம் அப்பெண்ணின் அருகிலிருந்தபடி தனக்கு உதவி செய்த ஒரு கன்னிகையின் மீது அரவிந்தனின் பார்வை எதேச்சையாக படிந்தது. நீரில் சிக்குண்டவள் இயல்பு நிலைக்கு திரும்பி எழுந்து நடக்க துவங்கிய வரையில் சில முறைகள் அப்பெண்ணின் கண்களும் அரவிந்தனின் கண்களும் அடிக்கடி சந்தித்து வந்தன. அப்போதெல்லாம் அது இயல்பான பார்வை பரிமாறல் என்றே எண்ணி வந்திருந்தான் அரவிந்தன். ஆனால் அப்பெண்களை அனுப்பிவிட்டு தானும் அரண்மனை சென்று சேர்ந்து மலர் மஞ்சத்தில் படுத்து கண்களை மூடிய போதுதான் அரவிந்தனுக்கு புரிந்தது, அவை சாதாரண பார்வை பரிமாற்றம் இல்லை, அது கண்களின் வழியாக மனங்கள் இரண்டும் பரிமாற்றம் நிகழ்த்திய செயல் என. அரவிந்தனின் மனக்கண்களில் அக்கன்னிகையின் கண்கள் மின்னல் கீற்று போல வந்து மறைந்தன. மனக்குதிரையை அவனால் கட்டிப்போட முடியவில்லை. அது தறிகெட்டு ஓடி மீண்டும் அப்பெண்ணை கண்ட ஆற்றங்கரைக்கே அவனை அழைத்துச் சென்றது. ஏற்கனவே தந்தையின் வசவுகள், அண்ணன்களுக்கே இன்னும் திருமணம் நிச்சயமாகவில்லை, போதாக்குறைக்கு வாழ்வில் உருப்படியாக இன்னும் எந்த ஸ்தானத்தையும் அடையவில்லை. இந்நிலையில் காதலில் விழுந்தால் அது என்னென்ன இன்னல்களை விளைவிக்குமோ என்று அஞ்சினான். மனதை கட்டுக்குள் கொண்டுவர முயன்றான். ஆனால் வாலிபத்தின் வேகம் அரவிந்தனை மோகவலையில் வீழ்த்தியது. அடுத்த நாள் காலையில் தந்தை தனையனை அழைத்து வாய்க்கு வந்தபடி வசவுமழை பொழிந்தார். வாழ்வின் முக்கியமான தருணத்தில் பெண்களுடன் உறவாடுவது தவறு என்று கண்டித்தார். அரசபுத்திரனாக இருந்து கொண்டு இது போன்ற அற்ப காரியங்களில் ஈடுபட்டதற்காக மகனை கடிந்து கொண்டார். அரவிந்தனோ மறக்க வேண்டும் என்று நினைத்த நிகழ்வை தந்தை நினைவூட்டவே அவனையும் அறியாமல் அவனுக்கு அம்மங்கையின் மலர்முகம் நெஞ்சகத்தில் தோன்றியது. தந்தையின் வசவுகள் எதுவும் செவிகளில் விழவில்லை. மாறாக அவனை சுற்றியிருந்த உலகமே நிசப்தத்தில் ஆழ்ந்து அதில் தான் முன்தினம் கண்ட ஆற்று நீரின் ஓசையும்
அதனுடன் சேர்ந்து தன் மனதை கொள்ளை கொண்டவளின் வளையோசைகளும் மட்டுமே கேட்டன. அரவிந்தனின் மனம் தானும் பெண்ணவளும் மட்டுமே இருந்ததொரு தனித்த தீவிற்கு அவர்களை அழைத்துச் சென்றிருந்தது. அங்கு அக்கன்னிகை தனித்து நீராடும் காட்சியும், தலையை அசைத்த போது அவளது காதுகளை அலங்கரித்த ஜிமிக்கிகள் அசைந்தாடிய காட்சியும், கதிரவனின் கிரணங்கள் அவளது பொன்னுடலில் பட்டு ஏற்கனவே தங்கம் போல ஜொலித்த அவளது மேனியை இன்னும் அழகுறச் செய்த அற்புத காட்சியும் அவனது மனத்திரையில் வந்து போனது. தன் மனம் தன் கட்டுப்பாட்டை இழந்து நங்கை அவளின் பின்னால் சென்று விட்டதை அப்போதுதான் உணர்ந்தான் அரவிந்தன். அவனையும் அறியாமல் அவனது அதரங்கள் மென்னகை பூத்தன. அவனது கண்கள் பரவசத்தில் ஏதோ ஒரு புள்ளியில் குத்திட்டு நின்றன. தேகம் சிலிர்த்தது. தந்தையின் எதிரில் இருக்கிறோம் என்பதை அறவே மறந்து அவரிடம் விடை பெறாமலேயே மங்கையை காண்பதற்காக தந்தைக்கு முதுகை காட்டிக் கொண்டு வாயிலை நோக்கி 2 எட்டுக்கள் முன்வைத்தான். அவனது செயல் கண்டு அரசர் மட்டுமில்லாமல் கூடத்தில் இருந்த அனைவருமே திகைத்து போயினர். பலரும் ஒரே சமயத்தில் அரவிந்தனை அழைக்க, அப்போதுதான் அவனுக்கு சுய உணர்வே வந்தது. உணர்வு வந்த பிறகே தான் நிற்பது தந்தையின் முன்பு என்றும், தனது செயலுக்கு அவர் தன்னை திட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதும் அரவிந்தனின் புத்தியில் உரைத்தது.